ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1862வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 3ஆம் திருமொழியின் 7வது பாசுரம். ராமாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் பாடிய 2 திருமொழிகளிலே 2வது திருமொழி. அதுவும் அரக்கர் வாயிலாக ராமனுடைய வெற்றியை பாடக்கூடிய பாடல்கள் நிறைந்த 2 திருமொழிகள். அதிலே 10 திருமொழியுடைய 7வது பாசுரம் இன்று நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். முன்பாட்டிலே மகாராசரை சுக்ரீவ மகாராசரை அடிபணிந்து கொண்டு உய்ந்தார் சிலர். மற்றும் உள்ள அரக்கரை எல்லாம் அழைத்து இந்த பாடலும் மேலிரண்டு பாடல்களாலே அவர்கள் பிழைக்கும் வழியை சொல்கிறார்கள். மற்ற அரக்கர்கள், பல அரக்கர்கள் வந்து விட்டார்கள். இன்னும் சில அரக்கர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து தங்களோடு சேர்த்து எப்படி பக்தர்கள் மற்ற பக்தர்களையும் அழைத்து கொண்டு எம்பெருமானை புகழ் பாட வேண்டும், எம்பெருமான் திருவடிகளை தொழ வேண்டும் என்று அழைப்பார்களோ அதுபோன்று மற்ற அரக்கர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். மாற்றம் ஆவது இத்தனையே வம்மின் அரக்கர் உள்ளீர். மாற்றமாவது இத்தனையே வம்மின் அரக்கர் உள்ளீர். சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாமதே. சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. ஆற்றல் சான்ற தொல் பிறப்பின் அனுமனை வாழ்க என்று. ஆற்றல் சான்ற தொல் பிறப்பின் அனுமனை வாழ்க என்று. கூற்றம் அன்னார் காண ஆடீர் குளமணி தூரமே. மாற்றம் என்றால் வாய்வார்த்தை. மாற்றம் ஆவது இத்தனையே வம்மின் அரக்கருள்ளீர். சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. சேவகம் என்றால் இங்கே வீர வசனம் பேசாமல், வீரவாதம் செய்யாமல், சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று. கூற்றமன்னார் காண ஆடீர் குளமணி தூரமே. குற்றம் என்றால் யமன் என்று பொருள், காலன். அவர்கள் போன்றவர்கள், இந்த வானர வீரர்கள் நமக்கெல்லாம் குற்றம் போன்றவர்கள், அவர்கள் காணும்படியாக ஆடீர் குளமணி தூரமே என்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. மாற்றமாவது இத்தனையே வம்மின் அரக்கருள்ளீர். சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று. குற்றமன்னார் காண ஆடீர் குளமணி தூரமே. இனி இந்த பாட்டுக்கான பதவுரை பார்க்கலாம். அரக்கருள்ளீர் வம்மின். அரக்கருக்குரிய செருக்கோடு இருப்பவர்களே, ஆங்காங்கு நின்று கொண்டிருப்பவர்களே, எங்களுடன் சேராமல் நிற்பவர்களே, வாருங்கள். அரக்கருள்ளீர் வம்மின். மாற்றமாவது இத்தனையே. நீங்கள் உயிர் வாழ நாங்கள் சொல்லும் செய்திகள் இவ்வளவே. மாற்றமாவது இத்தனையே. இதற்காக செய்திகள், வாய் வார்த்தைகள் இவ்வளவுதான். என்ன? சீற்றம் நும்மேல் தீர வேண்டின். உம்மேல் இருக்கக்கூடிய கோபம் பெருமானுக்கு நீங்க வேண்டுமென்றால், தீர வேண்டுமென்றால், சீற்றம் நும்மேல் தீர வேண்டுமென்றால் என்று நீர் கருதினால் சேவகம் பேசாதே. வீரமொழிகளை பேசாமல், வெற்று பேச்சுக்களை பேசாமல், வாய் வார்த்தைகளை, வாய்ஜாலங்களை பேசாமல், ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் பிறவி தொடக்கந்தொட்டு பேராற்றல் மிகுந்த அனுமனை வாழ்க என்று, அனுமன் வாழ்க என்று அவனை வாழ்த்தி, கூற்றம் அன்னார் காண காலனை ஒத்த வானர வீரர்கள் காணும்படியாக குளமணி தூரம் ஆடீர். ராமனுடைய வெற்றியையும் நமது தோல்வியையும் சொல்லி குளமணி தூரமாக கூத்தாடி அவர்களை மகிழ்விப்போம். அவர்கள் நமக்கு அந்த வாழ்நாளை தருவார்கள் என்று மற்ற அரக்கர்களை அழைத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். மாற்றம் ஆவது இத்தனையே வம்மின் அரக்கருள்ளீர். சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று. குற்றமன்னார் காண ஆடீர் குளமணி தூரமே. அரக்க கூட்டத்திலே பிறந்து போரிலே இறந்தது போக மீதமுள்ளவர்களே, அரக்கர் உள்ளீர். நீங்களும் எங்களோடு வந்து சேருங்கள்.
நீங்கள் உயிர் வாழ உங்களுக்கு நாங்கள் சொல்லும் வார்த்தை இவ்வளவே. உங்கள் மேல் ஸ்ரீ ராமப்படைகளுக்கு உண்டான கோபம் தணிய வேண்டுமானால் நீங்கள் இனியும் வீர வார்த்தைகளை, மிடுக்கு சொற்களை பேசுவதை விட்டு பிறந்த காலத்திலிருந்து மிக்க வலிமையை உடையவரான சிறிய திருவடிக்கு அனுமனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு நமக்கு யமன் போன்ற வானவர் வீரர்கள் காணும்படியாக குளமணி தூர கூத்தினை ஆடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். முன் திருமொழியிலே தடம் பொங்கத்தம் பொங்கோ என்றும், இந்த திருமொழியில் முன்பாட்டளவும் குளமணி தூரம் ஆடுகின்றோம் என்றும் சொல்லி வருகின்ற அரக்கர்களின் கூட்டத்தில் சேராமல் த்விதா பஜ்யேயம் ஏயம் நனமேயம் து கஸ்யசித், இரு பிளவாக பிளவுண்டு விழுந்தாலும் குறுக்குவாட்டாக விழுவேனே அல்லாமல் தலை சாய்ந்தவாறாக அவன் காலிலே விழுவது போல முன்புறமாக விழமாட்டேன் என்று சொன்ன ராவணனுடைய வழியிலே நிற்பவர்களான அரக்கர்களும் சிலர் உண்டாகையாலே இன்னமும் அவர்கள் மீசையை முறுக்கி கொண்டு வீரவாதம் செய்ய கண்டு அவர்களையும் தங்கள் கூட்டத்திலே வந்து புகுந்து உய்யுமாறு வாழுமாறு அவர்களை அழைக்கிறார்கள் இந்த அரக்கர்கள். மாற்றம் ஆவது இத்தனையே. ஸ்ரீ ராமபிரானுடையவும் அவனுடைய சேனை தலைவர்களுடையவும் பராக்கிரமத்தை பற்றி இப்போது நாங்கள் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. அதனை நீங்கள் பிரத்யட்சமாகவே கண்டிருக்கிறீர்கள். அப்படி பிரத்யட்சமாக கண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டுமோ? ஆகையால் அதனை சொல்லாமல் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்வதாவது, வம்மின் அரக்கருள்ளீர். இக்ஷ்வாகு வம்சத்திலேயே சேர்ந்துவிட்ட விபீஷணாழ்வான் போன்றவரை நாங்கள் அழைக்கப் போகிறோமா? இல்லையே. இன்னமும் அரக்கர்களாகவே இருக்கின்ற உங்களை அல்லவா அழைக்கின்றோம். இப்படி வாருங்கள், ராவணனோடு கூடவே ஒளிந்து போய்விட உங்களுக்கு எண்ணமென்றால் ஒளிந்து போய்விடுங்கள். வானர வீரர்களுக்கு உங்கள் மேல் சீற்றம் தணிந்து நீங்கள் உயிர் வாழ பெற வேண்டும் என்று விரும்பி இருப்பீர்களானால் இனி மீசை முறுக்குதலையும் மார்பு நெறித்தலையும் விட்டு தொலையுங்கள். பிறந்தது முதலே பெருவீரனான அனுமனுக்கு பல்லாண்டு பாடுங்கள். உங்களுடைய காலனே வடிவெடுத்து வந்திருக்கிறான் என்று சொல்லும்படியாக உள்ள வானர வீரர்கள் காணும்படியாக எங்களுடன் சேர்ந்து கூடி குளமணி தூர கூத்தினை ஆடுங்கள் என்கிறார்கள். அனுமன் பிறந்தவுடனேயே சூரியனை பார்த்து அதனை ஒரு பழம் என்று கருதி அதனை பிடித்து தின்பதற்காக வானத்திலே கிளம்பி போனவராதலால் ஆற்றல் சான்ற தொல்பிறப்பில் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது அனுமனுக்கு. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை. மாற்றம் ஆவது இத்தனையே. சிலர் உயிர் வாழச் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவையே. வம்மின் அரக்கருள்ளீர். அகப்பொறி புறப்பொறிகளை அடக்கியவனை அழைப்பது போல இவர்களை அழைக்கிறார்கள். உங்களுக்கு தலைவனான ராவணன் செய்த அநீதிகளை அறிந்துள்ளீர்கள் அல்லவா? வம்மின் அரக்கர் உள்ளீர். அரக்கருள்ளீர் வம்மின். சீற்றம் உம்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. ராவணனுடைய செயலால் உங்களிடம் பிறந்த கோபம் தீர வேண்டுமானால் குரக்கு தலைவர் முன்னிலையில் உங்களுடைய வீரச் செயல்களை பற்றி பேசாதீர்கள், சொல்லாதீர்கள். ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று, பிறப்பிலிருந்து தொடங்கி வலிமை உடையவனாகிய சிறிய திருவடி வாழ்க என்று குரக்கு கூட்டத்தார் முழுதும் அனுமனிடம் ஈடுபட்டவராதலால் அனுமனை வாழ்த்தினால் குரக்கினத்தார் நம்மை யாரும் கொல்ல மாட்டார்கள். ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று கூற்றம் அன்னார் திருவடியின் பெயரை சொல்லி அவனை வாழ்த்தினால் காலனை போன்ற குரக்கு தலைவர்களும் நம்மை துன்பப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள் அல்லவா? ஆகவே சிறிய திருவடியை அனுமனை வாழ்த்துவதே நமக்கு இப்போது உயிர் பிழைப்பதற்கு ஏற்ற செயலாகும். அரக்கருள்ளீர். தாங்களும் அரக்கர்களாயிருக்கவும் அரக்கருள்ளீர் என்று பிறரை பிரித்து பேசுகையாலே தாங்கள் அவர்களிடமிருந்து வேறுபட்டமை இங்கே குறிப்பிடப்படுகிறது.
எப்படி வேறுபட்டவர்கள் என்றால் ஏற்கனவே வந்து விட்டார்கள். வந்து இங்கே பொங்கத்தும் பொங்கோ என்றும் குளமணி தூரம் என்றும் கூத்தாடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். ராமன் புகழையும் லக்குவன் புகழையும் சுக்ரீவன், நளன், நீலன், அனுமன் இவர்களையெல்லாம் வணங்கி எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை கொல்லாதீர்கள் என்றெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனதிலே மாற்றம் உண்டாகிவிட்டது. ஆனால் மற்ற அரக்கர்கள் சிலர் அவர்கள் மாற்றமில்லாமல் வெறும் மீசையை முறுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வேறுபட்டமையை அரக்கருள்ளீர் என்ற வாசகத்தாலே சொல்லப்படுகிறது. கூற்றமன்னார் காண ஆடீர் குளமணி தூரமே. அப்படிப்பட்ட குரக்கு தலைவர்கள் காணும்படியாக குளமணி தூர கூத்தினை ஆடுங்கள் என்கிறார்கள். குளமணி தூர கூத்து என்பது ராமன் வெற்றி பெற்றதும் அவர்களுடைய வெற்றியையும் நம்முடைய தோல்வியையும் சொல்லி அவர்கள் முன்பாக குன்றுகள் ஆடுவது போல கூத்தாடுவது, அதுதான் குளமணி தூரம் என்று சொல்லப்பட்டது. இப்படி அரக்கர்களை அழைத்து கூறும் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். மாற்றம் ஆவது இத்தனையே வம்மின் அரக்கர் உள்ளீர் சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று கூற்றமன்னார் காண ஆடீர் குளமணி தூரமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் பரகாலன் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.